இந்த ஊருக்கே பிரபலமான காட்டு யானம். யானை ஒளிந்து கொள்ளும், அவ்வளவு உயரமா கதிர் வருங்கிறாங்க. அவ்வளவு மிகச்சிறப்பான காட்டு யானமோ, கருங்குருவையோ, பூங்காரோ, குள்ளக்காரோ, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இவற்றை நாம பிடிஎஸ்ல கொடுங்க. ஏன்னா ஒரு பெரிய வெளியில ஒரு பேச்சு, இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதெல்லாம் விலை கூட இருக்குன்னு. விலையை ஒன்றும் விவசாயிகள் எடுக்கல, இல்லை என்றால் விளைச்சல்ல கிடைப்பதே குறைவாக இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டையும் சீர்படுத்தணும். 140 ரூபா கொடுத்து ஒரு ஷவர்மான் வாங்கி திங்கிறான். ஆனா 1 கிலோ அரிசியை 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வலிக்குது. 6 லட்சம் வைரஸ்கள் தாக்குவதற்கு தயாரா இருக்கிறான். அதுவும் யாரை தாக்குகின்றன பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய யார் சர்க்கரை வியாதியில, புற்றுநோயில, யார் கோமார்பிடிட்டியில இருக்காங்களோ அவர்கள் தான் அதிக தாக்குதலுக்கு உள்ளாராங்க. அப்ப நம்மளுடைய கடமை என்ன? ஒண்ணு, இந்த வைரஸ் வராம தடுக்கணும். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இது மாதிரி வாழ்வியல் நோய்கள் வராமல் காப்பது இங்க இருக்கிற மாப்பிள்ளை சம்பாவும், இங்க இருக்க காட்டு யானமும், இங்க இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசியும் தான்.